பீச்சுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இங்கேயே நின்றுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம். ஆமாம், போகவே இல்லை. எப்பயுமே நாங்கள் வெளியில் அவுட்டிங் போனோம்னா நமக்கு வாங்குறோமோ இல்லையோ நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்குறது நம்ம வழக்கம். சரின்னு சொல்லிட்டு எங்கள் ஜூனியரோட போனால் அவர் அங்கே போனோன்னா அவர் காரு பார்த்தோன்னா ஒன்றும் புரியல. அந்த காரு இந்த காரு இந்த காருனாரு. அதுக்கப்புறம் ஜேசிபி ஒன்று பார்த்தோம். சொன்ன ஜேசிபி என்ன சொன்னாங்க. ஸோ அதே ஜேசிபி நான் இங்கே வந்து 100 ருபீஸ்க்குலாம் நான் வாங்கிட்டேன். அதுவும் இல்லாமல் அதே மாடலில் 2-3 இருந்ததுனால சரி ஓகே வேண்டாம்னு சொல்லியாச்சு. நம்மளும் அவங்கள தப்பு சொல்லலை, அவங்களும் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க, நம்ம அது தப்பு சொல்லலை. பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அதுக்கப்புறம் தான் நடந்ததே அங்கே ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி வேற ஏதாவது வாங்கலாம்னு சொன்னேன். அங்கே பார்த்தது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஒன்று இருந்தது. சரி ஓகே பஸ்ஸு வாங்கலான்னு சொல்லிட்டு பஸ்ஸு வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கேருந்து வந்தோடனே எங்கள் அப்பா எப்பயுமே வந்து பீச் போனால் பஜ்ஜி சாப்பிடணுன்றது அவரோட வழக்கம். பஜ்ஜி சாப்பிட்லான்ட்டு போயிட்டு பஜ்ஜி ஆர்டர் பண்ணோம். பஜ்ஜி வந்து 60 ருபீஸு. ஒரு வாழைக்காய் பஜ்ஜி இருந்தது, 2 உருளைக்கிழங்கு பஜ்ஜி, 2 வந்து வெங்காய பஜ்ஜி இருந்தது. வெங்காய பஜ்ஜி நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன், உருளைக்கிழங்கு பஜ்ஜி பாதி எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டார் அப்புறம் எங்கள் அப்பாவும் வாழைக்காய் உருளைக்கிழங்கு வெங்காய பஜ்ஜி எடுத்துட்டாங்க. என் பையனுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து பிச்சு வச்சு வெங்காயத்தை பிச்சு வச்சேன். கொஞ்சம் சாப்பிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, ஏற்கனவே எங்கள் பொம்மை வாங்கினோமா, இந்த காரு பஸ்ஸு வாங்கினோமா, பஸ்ஸு அங்கேயே ஓப்பன் பண்ணி அங்கேயே அதெல்லாம் சுற்றி பார்த்தேன். அப்பையும் நாங்கள் பார்க்கல அந்த பொம்மையை. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு நடந்தது பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு, அதுதாங்க மெயின் ட்விஸ்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆட்டோவில் வந்து இங்கே நம்ம புருஷத்தில் ஒரு மாவு கடை ஒன்று இருக்குங்க. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு மாவு கடை இருக்கும். அந்த மாவு கடை எவ்வளோ ரேட்டு இருப்பாரு? ஆனால் நல்லா இருக்குல்ல டேஸ்ட்டு. அது என்னன்னு தெரியல, அது என்ன ராமனுக்கு போடுறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. அப்படியே இட்லி பஞ்சு போல இருக்கும், நல்லா இருக்கும். அதே போல் வந்து நிறைய பொடியும் கூட விற்பாங்க. எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும். நீங்கள் மேகலா அதாவது மோட்சம் ஸ்டாப்பிங்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்தீங்கன்னா இருக்கும். இது கூட வந்து எங்கள் டிரைவர் ரெகுலராக ஒரு டிரைவர் பாரு, அந்த டிரைவர் தான் சொன்னார் நல்லா இருக்கும் மேடம், நீங்கள் வாங்கி பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அந்த மாவையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணி அந்த பஸ்ஸை எடுத்து ஓட்டுறதுக்கு என் பையன்கிட்ட கொடுத்த பிறகு தான் பார்க்குறேன், நடுவில் 2 ஹோல்ஸ் இருக்கு. என்னடா இது 2 ஹோல்ஸ் இருக்கு, என்ன ஏது ஒன்றுமே புரியல. சரி ஓகே நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணாரு, டிஃபன்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டாரு. நான் பாப்பா பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பா பார்த்து கேட்டாரு, என்ன நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இப்போ பாரு இங்கே ஒரு வீலே இல்லைன்னாரு. அப்போதான் எங்களுக்கு வந்ததுங்கப்பா ஷாக்கு. அதாவது நம்ம காசு கொடுத்து தானே வாங்குறோம், இந்த மாதிரி எல்லாமா இருக்கும். ஒரு டேமேஜ் ஆன பொருளை விற்கலாமா சொல்லுங்க. அந்த காரை நாளைக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அது எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினா என்ன எங்க வாங்கணும் கரெக்டா? அது 170 ரூபாய். அது இந்த கார் இன்னைக்கு வாங்கி ஏமாந்த காரு 150 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. வீலே இல்லாமல் உடஞ்சி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறது? அப்புறம் வந்து கூட எங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, நம்ம அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம், அப்பயே பார்த்தா கூட ரிட்டர்ன் பண்ணியிருக்கலாம். நாங்கள் ஏன் அந்த மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் வேறு ரொம்ப சின்னதாக இருக்கா. ஓகே என்ன பண்ணுறது, குழந்தைக்கு வாங்குறோம், ஓகே இன்னைக்கு ஏமாந்துட்டோன்றது இன்னைக்கு இருக்கு, நம்ம அதை சொல்ல முடியாதுல்ல. ஆனால் என்ன ஒன்று, ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ணுறது மாத்திரம் இருக்குது. ஒரு சண்டே அதுவுமா ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணோம். எங்களால் லைவ் பேசவே முடியல. எங்கள் குட்டி வர பின்னாடிலேருந்து அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்குறாரு, லல்லா லல்லான்ட்டு. அதுவும் இல்லாமல் நாளைக்கு வந்து ஸ்பெஷல் நம்ம எல்லாருக்கும்